சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கை வலியுறுத்தி அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். அரசு தொடக்க பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 8வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பங்கெடுத்திருக்கின்றனர். கடந்த 8 நாட்களாக பல்வேறு இடங்களில், குறிப்பாக நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டார கல்வி அலுவலகம் என பல்வேறு அரசு துறை அலுவலகங்களில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 8வது நாளாக இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்போது கைது நடவடிக்கை கைவிட வேண்டும், தங்களுடைய நியாயமான போராட்டத்தை தொடர அனுமதிக்க வேண்டும் என போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த நிலையில் அவர்களை போலீசார் தற்போது கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்று வருகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.